தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்திலேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. மேடைகளில் நாடகம் நடித்து வந்தவர்கள், டான்ஸ் குழுக்களில் ஆடிய பெண்கள், கூடவே டூப் ஆர்டிஸ்டாக இருந்தவர்கள் கூட பின்னாளில் கதாநாயகியாக மாறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்கள்ல ஒரு முக்கியமானவங்க தான் ரம்பா. இவங்களுடைய இயற்பெயர் விஜயலட்சுமி. அமிர்தா என்றும் அழைக்கிறாங்க. சினிமாவில் இப்படி ஒரு உயரத்துக்கு வருவேன் என்று அவங்க கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அவரின் வருகைக்கே ஒரு சினிமா கதையே காரணம். வீரப்பன் அவர்களின் மகன் தமிழழகன் இயக்கிய நிலா பெண்ணே என்ற படம் உருவாகி கொண்டிருந்தது. அந்த படத்தில் முதலில் கதாநாயகியாக நடித்தவர் திவ்ய பாரதி. ஆனால் படம் 80% முடிந்திருந்த சமயத்தில் அவரின் திடீர் மரணம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதனால் அவரை போன்ற முக அமைப்பும் கவர்ச்சியும் கொண்ட ஒருவரை தேடினார்கள். அப்போதுதான் விஜயவாடாவை சேர்ந்த ரம்பா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படித்தான் ஒருவரின் இடத்தை நிரப்ப வந்தவர் பின்னாளில் தனக்கென ஒரு பெரிய இடத்தை பிடித்தார். அதன் பிறகு தெலுங்கு, மலையாளம் என படிப்படியாக வளர்ந்த அவர் தமிழில் கதாநாயகியாக நடித்த முதல் படம் உழவன் மகன். ஆனால் அவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனை கொடுத்த படம் உள்ளத்தை அளித்தா. அந்த படத்தை இயக்கியவர் சுந்தர் சி. அந்த படத்தில் ரம்பாவின் கவர்ச்சி, குறிப்பாக அவரின் தோற்றத்தை மையமாக வைத்து காட்டிய விதம் ரசிகர்களை கவர்ந்தது. அந்த படம் பெரிய ஹிட்டாகி ரம்பாவையும் முன்னணி நடிகையாக மாற்றியது. அதற்கு பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என்று எல்லா மொழிகளிலும் அவர் நடித்தார். அவரின் சிரிப்பு, உடல் மொழி, கவர்ச்சி இவையெல்லாம் சேர்ந்து ரசிகர்களின் கனவு கன்னியாக மாற்றியது. ஆனா சினிமாவில் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு சோதனை அவருக்கும் வந்தது. நம்ம வைத்து மற்றவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள், நாமே ஏன் ஒரு படம் தயாரிக்க கூடாது என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. ஆனால் அதன் விளைவாக அவர் தயாரித்த படம் தான் த்ரீ ரோசஸ். இதில் ஜோதிகா, லைலா ஆகியோருடன் சேர்ந்து நடித்தார். கவர்ச்சி, காமெடி எல்லாம் இருந்தாலும் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அந்த தோல்விக்கு பிறகு மீண்டும் வர அவர் நடித்த படம் குயிக் கன் முருகன். இந்த படம் ஹிட்டாகி பல மொழிகளில் வெளியானது. இந்த படத்தில் தான் ரம்பாவின் நடிப்பு திறமைக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதன் பிறகு அவர் சினிமாவிலிருந்து மெல்ல விலகினார். பின்னர் கனடாவை சேர்ந்த இந்திரகுமார் பத்மநாபன் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் அவர்களின் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தாலும் பின்னர் சமாதானமாகி குடும்ப வாழ்க்கையில் செட்டிலானார். இன்று 3 குழந்தைகளின் தாயாக வாழ்ந்து வருகிறார். ஆனால் எதுவாக இருந்தாலும் தமிழ் ரசிகர்களின் மனதில் ரம்பா என்றால் இன்னும் ஒரு கவர்ச்சி நடிகை என்ற அடையாளமே முதலில் நினைவுக்கு வரும் என்பது மறக்க முடியாத உண்மை.